எங்க பொண்ணையும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படியாவது எங்களுக்கு அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும் இப்போ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடக கம்பெனிலையும் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்களுமே இல்லைங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் எங்களால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே வேற வழி இல்லாமல் சரி நாளைக்கு வந்துடுறோம் சார், நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே எங்க பொண்ணுகிட்ட கவலைப்படாதீங்க சிஸ்டர், இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னும் ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அவங்கள வச்சு அவங்க யார் என்ன எதுக்காக இந்த மாதிரி பொய்யா சொன்னாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க சக்தியோட வீட்டில இருந்து சக்தியுமே கால் பண்ணி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸை டே இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே டெண்டர் அனுப்ப சொன்னால, அந்த டெண்டர் டீட்டெயிலாம் எனக்கு வேணும்டா, எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே சரி சக்தி நான் வரேன், இன்னொரு 10 நிமிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணு கிட்ட சொல்லிட்டு சரி பொண்ணு நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க, எனக்கு இங்க சக்தி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், நாங்க டெண்டர் கொண்டு போய் கொடுக்கணும், நீங்க வருத்தப்படாதீங்க, நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு நானே வந்து செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கிட்ட பொண்ணுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் ஆயிட்டு அவங்களுமே எப்பவும் போல பியூட்டி பார்லர் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்டே சொல்றாங்க. அவங்களுமே அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து அவங்களுமே வச்சுக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத பொண்ணி, நாளைக்கு போய் இந்த நாடக கம்பெனில போய் பாரு, அவங்களால ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அப்படி இல்லை அப்படின்னா இவங்க யாரு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எங்க பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் சரி பொண்ணு இன்னைக்கு நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு நீ சீக்கிரம் வேலைக்கு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்னா கூட நம்ம போய் அந்த நாடக மேல போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணியை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பொண்ணியுமே எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேரக்டா குடிசைக்கு போலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் சக்திகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் எதுவுமே கண்டுக்காம வாங்கண்ணா ஏதாவது டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே சரி பொண்ணியுமே ஓகே நான் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குடிசைக்கு போயிட்டு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா இன்னைக்கு அவங்க என் கைக்கு கிடைச்சு நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே எங்க சக்தி கிட்ட எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இங்க நாங்க பொண்ணையை பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பொண்ணிக்கிட்ட இங்க பாருங்க பொண்ணி, நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் ஆல்ரெடி அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நம்ம கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படியாவது அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க ஏன் பொய் சாட்சி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணியுமே இல்லைன்னா இன்னைக்கு அவங்க என் கை பக்கத்திலே இருந்தாங்க, சொல்லப்போனா என் முன்னாடி தான் இருந்தாங்க, அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், நான் கவனமா இருந்திருக்கணும், நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பொண்ணு எப்பவும் போல அவங்க மேலே எல்லா தப்பையும் எடுத்து போட்டு அவங்களே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இங்க பாரு பொண்ணி, இந்த மாதிரி எல்லாருக்குமே இது தவறுறது தான், இந்த நிமிஷம் அந்த பொய்யா சாட்சி சொன்னவங்க நம்ம கையில கிடையாது தான், பட் ஆனால் அவங்களோட போட்டோ நம்ம கிட்ட இருக்கு, இது உண்மையிலுமே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே மொட்டை மாடியில இருந்து கீழே இறங்குறாங்க. அதே நேரத்தில் இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே எப்பவும் போல ஒட்டு கேட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் பொண்ணி தான் தன்னோட கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக நாடகக்காரங்களை கூட்டிட்டு வந்து ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அப்ப எதுக்காக இந்த நாடகக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பொண்ணி கஷ்டப்படணும், அது மட்டும் இல்லாம ஏன் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருவேளை இங்க பொண்ணு இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாலோ, வேற யாரோ பண்ணிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆள் மனசுல இப்படி ஒரு எண்ணமும் உருவாக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பொண்ணியை ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் போல பொண்ணியுமே ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடியே டேரக்டா அந்த நாடக கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அப்ப நாடக கம்பெனி இன்னும் திறக்காமே இருக்கு. இதை பார்த்த பொண்ணியுமே அங்கேயே உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடக கம்பெனில இருக்க அந்த வயசான தாத்தாவுமே எப்பவும் போல கேஷுவலா வந்து திறக்கலாம்னு சொல்லி வராரு. வந்து இந்த பக்கம் பொண்ணியை பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒன்னும் இல்லைங்க ஐயா, நேற்று வந்திருந்தேங்க ஐயா, ஒருத்தர் உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு அந்த வயசானவருமே என்னமா இது, இந்த மாதிரி காலங்காத்தாலே வருவேன், அந்த அளவுக்கு உனக்கு உங்க முக்கியமானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் பொண்ணியுமே அவங்க இருந்தால் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியுங்க ஐயா. இதை கேட்ட அந்த பெரியவருமே சரிம்மா உன் பிரச்சனை உன்னோடது, சரி வா நான் அந்த ஃபைலில் இருக்கிற அந்த அட்ரஸ் இதெல்லாம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அவருமே இந்த பக்கம் வந்து அந்த பழைய ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்க ரூமை கூட்டிட்டு போறாரு. அங்கே போயிட்டு அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற அந்த அட்ரஸ் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணுக்கிட்டையுமே நீயும் செக் பண்ணுமான்னு சொல்லி அவங்க கிட்டே 2 ஃபைலை கொடுக்குறாங்க. இங்க பொண்ணுமே வந்து உட்காந்து மாங்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த போட்டோ இங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டாக பொண்ணுக்குமே அந்த ஃபோட்டோஸ் கிடைக்குது. இதை பார்த்து பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஐயா இவங்க தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகக்காரங்க ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த தாத்தாவுமே ஓ இவங்க 2 பேராமா, இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே வந்ததுமா, சொல்லப்போனால் இப்போ கூட ஏதோ சீரியல்லாம் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இவங்க சங்கத்தோட இணைஞ்சு எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்கம்மா, இவங்க எப்பவுமே தனியாக தான் செய்வாங்க, சொல்லப்போனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்க ஞாபகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஐயாவும் அவங்கள பற்றி டீட்டெயிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அவங்கள பார்த்துன்னா நான் கேட்டேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவும் சொல்லி அனுப்புறாங்க. அதை கேட்ட பொண்ணுமே அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு டேரக்டாக சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் அவங்க நாடகக்காரங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நான் வாங்கிட்டேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் எங்கள் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே சரி சிஸ்டர்
சார் நீங்க எப்பவும் போல எங்க பியூட்டி பார்லர் போயிடுங்க, நான் அங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க பொண்ணுக்கே தெரியாம இங்க பிரீத்தியுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுமே மறுபடியும் அந்த நாடக கம்பெனிக்குள்ள போயிட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னே இந்த வயசான தாத்தாவுமே நீ யாருமா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நானும் அவங்க வீடு தான், அந்த பொண்ணு பண்ற விஷயம் எதுவும் சரியில்லை, ஏதோ மறைமுகமா மறைச்சு பண்ற மாதிரி இருக்கு, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்றும் இல்லம்மா, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்க போல இருக்க நாடகத்தில் நடிக்கிறவங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் அதே நேரம் அவங்களோட அட்ரஸ் கேட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட வந்து வயசான தாத்தாவுமே இவங்க தான் இந்த ஃபைல்ல இருக்காங்கல்ல, இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்த பிரீத்தியுமே பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இவங்க தான் நம்மளோட கல்யாணத்தை நிறுத்தினவங்க, சொல்லப்போனா சக்திக்கும் நமக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை டோட்டலா நிறுத்தி என் மேல பழிய போட்டு எல்லாத்துக்குமே காரணமானவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் ஐயா நான் இதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலையுமே ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியும் வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க. என்ன இது பொன்னி தானே இந்த மாதிரி இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நானும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருந்ததை, அந்த கல்யாணத்தை நிறுத்தினதே பொன்னி தானே, அப்புறம் எதுக்காக மறுபடியும் இவங்களோட அட்ரஸையும் இவங்களோட ஃபோன் நம்பரையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, ஒருவேளை இந்த பக்கம் இந்த விஷயத்த பொன்னி பண்ணிருக்க மாட்டாலோ, அப்போ இது வேற யாரோட பிளானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியோட மைண்ட்ல ரொம்பவே ஆழமா பட ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இதை நம்ம தீர விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த பொண்ணி அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க டேரக்டா பிரீத்தியுமே மறுபடியும் எப்பவும் போல பொண்ணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பொண்ணியுமே இந்த பக்கம் பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட போயிட்டு மேடம் அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே அந்த ஃபோன் நம்பர் கூட நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த நாடகக்காரங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோன்னு அந்த பக்கம் இன்னொரு ஆள் எடுத்துட்டு சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் சார் நீங்க இந்த நாடகம் சீரியல்லாம் நடிச்சு கொடுக்குறவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த பக்கம் இருக்கிற நம்பரும் ஆமாங்க மேடம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் அவங்களுமே அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ண போகிறோம், சொல்ல போனால் அந்த கான்செப்ட்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, சரி நீங்கள் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடிச்சு கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் சார் உங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு அவருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணா இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பார்க்குக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் சொல்லி அந்த பார்க்குக்கு வர சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பார்க்கில் தான் இப்போ எங்களுக்கு ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் ஓ அப்படியா சரி 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 நான் வந்துடுறேன் சார் உடனே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணியை கூட்டிட்டு டேரக்டா அந்த பார்க்குக்கு போறாங்க. அதே நேரம் பொண்ணியுமே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சொல்லப்போனா அவங்க கிட்ட நாங்கள் பேசிட்டோம், அவங்க இந்த பார்க்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக சக்தியோட ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பொண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பிரீத்தியுமே என்ன இது இவங்க கார்ல எங்கேயோ போறாங்களே வேகமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமோட காரையும் ஃபாலோ பண்றாங்க. இவங்க எல்லாம் போய் கரெக்டாக அந்த சீரியல் எடுக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே போய் ஷூட்டிங்ல இருக்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே இங்க பொண்ணியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இவங்க தானே பேசிக்கலாம் பொறுமையாரு அந்த ஷூட்டிங் முடியட்டுன்னு சொல்லி அந்த முடியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரீத்தி அங்கே வந்துடுறாங்க. அதே நேரம் இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பொண்ணியுமே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகக்காரங்கிட்டையும் பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் போன உடனே அவங்களுமே கொஞ்சம் பயந்துட்டு இங்கே பாருமா தேவையில்லாம எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காத, எங்களை எதுக்காக நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் என்ன சார் நீங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறீங்க போல இருக்கு, இந்த மாதிரி வந்து நாடகம் மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே போய் நாடகம் போட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்குறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும், அதே நேரம் இந்த பண்ண விஷயத்துக்கு நீங்கள் பிராய்ச்சியத்தை பண்ணலை அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு இந்த பியூட்டி பார்லர் ஓனர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது அப்போ உண்மையுமே இந்த விஷயத்த பொன்னி பண்ணலையா, பொன்னி பேரில் வேற யாரோ பழி இழுத்து போட்டிருக்காங்க, அப்போ எனக்கு எதிர யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பிரீத்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த நாடகக்காரங்களும் ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து நகர முடியாமல் பயங்கரமாக சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.